ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக புதினா தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க. ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நாட்டு தக்காளி தான், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க. நம்ம தேவைக்கேற்ப ஆளுக்கு நிறைய இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் 4 பேருனால நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 வரமிளகான்னா காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப காரம் வேணாம், வெயில் பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப வேணாம். ஒரு 5 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் ஒரு 4, 5 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டேஸ்ட்டு கொடுக்கும், காரத்தை கம்மி பண்ணும், உடம்புக்கும் குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம். அதையும் எடுத்துக்கோங்க. நல்லா புதினா தக்காளி தொக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணேன் கொஞ்சம். இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் செய்முறை போட்டிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வரமிளகா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் காரம் இறங்கும். அது வறுத்து எடுத்தோடனே பூண்டையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு எல்லாத்து கூட போட்டால் வேகாது, அதனால தான் தனியாக அதை வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடலப்பருப்பும் உளுந்தையும் போட்டு நல்லா பொண்ணு வரலாம் வறுத்து எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க. அதோட நல்லா வதக்குன்னு வதக்கணும். வதக்கின பிறகு தக்காளியும் இந்த புதினாவையும் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி நல்லா சுருண்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா புதினா ஸ்மெல்லு தக்காளிலாம் நல்லா வதக்கி நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்ச பிறகு அந்த மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா புரன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வீட்டில் ட்ரை பண்ணி தான் நான் உங்களுக்கு போடுறேன். இது சப்பாத்திக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னர் வந்து சப்பாத்தி தான். சப்பாத்திக்கு நாங்கள் இதை வச்சு சாப்பிட்டோம். இட்லி தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நம்ம வச்சு பசங்க சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூடாக சாப்பாடு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆறுனா நல்லா இருக்காது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.